டேய் 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 டேய். என்ன தப்பு பண்ணிட்டானா அந்த பையன்? இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்டு, யூடியூப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சோசியல் மீடியாலும் கண்டென்ட் கொடுத்தது தப்பா? இல்ல வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவனே பண்ணது தப்பா? இல்ல அடுத்தவங்க ரோஸ்ட் பண்ணது தப்பா? இல்ல கிரிஞ்சு வீடியோ போட்டது தப்பா? இல்ல சமுதாயத்துல நடக்கிற அநீதியை தட்டி கேட்டது தப்பா? என்ன பண்ணாண்டா அவன்? சொல்லுங்கடா. எதுக்கு அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சீங்க? யார பத்திடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரியாணி அங்கிள் பத்தி தான். ஆனா தலைவா, ஒரு ரிப்ளை வீடியோவுக்கு நீ திருப்பி ஒரு ரிப்ளை போட்ட பாத்தியா? பூரிச்சு போனான்டா அவனை பார்த்து. ஆனா கடைசியில அதை டெலீட் பண்ணிட்டு லைவ் வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு அதுல நீ ஃபீல் பண்ணி பேசினா பாத்தியா? அவன் மேல அந்த நம்பிக்கையே போயிடுச்சுடா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்தாருன்னா I couldn't handle more hate, you know. ஆனா அந்த ரெண்டாவது வீடியோல நீ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்த. அதுவும் இல்லாம நீ ஜேகே வேற போட்டு பொழந்திருக்கிற. ஏதோ ஒரு தெருவுக்கு போறேன் என்ன பத்தி 2 வருஷத்துக்கு வீடியோ ஜேகே பத்தி தான் பேசினியான்னு சொல்லிட்டு எனக்கு 100% தெரியல. இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். சரி, அந்த வீடியோ பார்த்தோன்னே நான்லாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சரி, நமக்கு ஒரு செமத்த வேட்டை இருக்கு, தலைவன் ஜேகே வேற அந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இருப்பான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீ லைவ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அதுல வருத்தப்பட்டு வேற பேசியிருக்கிற. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஜேகே வீடியோ போட்டாருன்னா கொலைக்கேசல் தான் போவாதுன்னு நினைக்கிறேன். ஆனா மக்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குது. நீ போட்ட வீடியோ டெலிட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் நீ போட்ட வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான். நீ டெலிட் பண்ண உடனே அவன் அப்லோட் பண்ணிட்டான். இப்ப என்னடானா அந்த வீடியோ நீ திருப்பி பப்ளிக்ல போட்ட. என்ன ரங்கா ஜோக் காட்டுறே நீயே? அதுவும் இல்லாம அந்த வீடியோல ஆல்ரெடி எவனோ கமெண்ட் அடிச்சிருந்தான், என் மொபைல்ல ஸ்டோரேஜ் இல்லடா, எவனோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி வைங்கடா, அப்ப நாளைக்கு அவனே டெலிட் பண்ணிட்டு எவனோ சேனலை ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அஜித் விஜய்க்கெல்லாம் மவுஸ் குறைஞ்சு போச்சு. இர்ஃபான், பிரியாணி, ஜேகே இவங்களுக்கு தான் மவுஸ் அதிகமா ஏறிக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாம சத்யான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காருல்ல, அவரும் கூட சேர்ந்துக்கிட்டாரு போல. எங்க சாகலையா இன்னும் நீ? And adding fuel to the fire ன்ற மாதிரி fellow யூடியூபர்ஸ் வந்துட்டு once upon a time நான் மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகும்போது I wanted to analyze myself and அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஜோக் அடிக்கிறது. பட் ஒருத்தர் வந்துட்டு நான் சாவ நிலைமையில இருக்கேன், இல்லை நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து நான் இது வரைக்கும் கிண்டில் பண்ணதே கிடையாது. செத்துக்காமி அப்படின்றவங்க கிண்டில் கிடையாது. பட் for some reason people always make fun of me. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க நாளைக்கெல்லாம் கொலைக்கேசு மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆயா நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அந்த பழைய வீடியோல போயிட்டு நிறைய கமெண்ட் அடிச்சிருப்பீங்க, தற்குறிமேன்னு சொல்லிட்டு. சீக்கிரம் போயிட்டு டெலீட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் முடிச்சு கூண்டோட போட்டுருவாங்க பாத்துங்க. என்ன நீ அந்த லைவ் வீடியோ போடாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். ஆல்ரெடி ஜேகே சேனல்ல இருக்க பிரியாணி மேன் வீடியோ இன்னும் நல்லா ஹிட்டா போயிட்டு இருக்குது. நான் கூட இப்ப சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தா வருது. இந்த ஜேகே யோசிச்சுட்டு இருப்பான், எப்படி இந்த வீடியோ டெலிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு பின்ன ஏதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது கேஸ் வருமா? என்னடா அஜித் விஜய், பிரியாணி மேன் ரோஸ்ட் தெரியுமா, இர்ஃபான் ரோஸ்ட் தெரியுமா, ஜேகே ரோஸ்ட் தெரியுமா? அவங்க என்னடா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் விடுறது, நான் உனக்கு வாரத்துக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு மாத்துக்கட்டில நான் உனக்கு கண்டென்ட் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? நீயே நினைச்சு பார்த்தல? உண்மையை சொல்லு. இந்நேரத்துக்கு நீ மட்டும் சேடா ஒரு லைவ் வீடியோ போடாம இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குஜாலா இருந்திருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு வீக்கெண்ட் நல்லா ஜாலியா போயிருந்திருக்கும். ஆளாளுக்கு மாத்தி கமெண்ட் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்போம். கொஞ்சம் கூட உங்ககிட்ட ஒரு டெடிகேஷனே இல்லாம போச்சு. இப்போ என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, அந்த பிரேக்கை வந்து கட் பண்ணு. இர்ஃபான் அங்கே ஸ்டார்ட் பண்ணும், இல்லைன்னா ஜேகே அங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க உடனே திருப்பி ஆரம்பிச்சிருவீங்க. ஐ எம் eagerly waiting for those people. How many people who are waiting for those things? கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னடா சீரியல் யூடியூப் தெரியுமா, இர்ஃபான் ரோஸ்ட் தெரியுமா, இல்ல பிரியாணி ரோஸ்ட் தெரியுமா? ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது புதுசா யாராவது வீடியோ போடணும்னு நினைச்சா கூட போட வராது. ஏன்னா நானே இப்ப வீடியோ போடும்போது எல்லாம் பார்த்து போடாதான் இருக்குது. எங்கேயாவது தப்பா பேசிடுவோமா, இல்ல ஏதாவது ஹேட் பண்ணி பேசிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எடிட் பண்றதாவும் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கமெண்ட் அடிக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ரீசெண்டா எம்ஜி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல, அதுல கிரிட்டிசிசம் சொல்லிட்டு ஒரு டாபிக்கே போட்டிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரியாணி அங்கிள் நீங்க போயிட்டு அந்த செக்ஷனை மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட் கிளியரா இருக்கும். உங்க வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தற்குறிமேன் அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேட்டை பிடிச்ச பசங்க, சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, அதே சமயத்துல ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இர்ஃபானோட ஃபேன்ஸ் எல்லாம் உன் கமெண்ட்ஸ்ல வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. உன் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தவங்க போயிட்டு இர்ஃபானோட வீடியோல போயிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அஜித் விஜய், இர்ஃபான் தெரியுமா, பிரியாணி மேன் தெரியுமா? The thing is the people who are uploading new videos in YouTube, they are learning new things from you guys. ஏன்னா நிறைய இடத்துல நானே லேர்ன் பண்றதா இருக்கு. அதனால நான் பிரியாணி மேனுக்கு என்ன சொல்லி இருந்திருப்பேன்னா, அந்த கண்டென்ட் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இர்ஃபான் ஏதோ பேசிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், இந்த மாதிரி தான் நடந்துச்சா அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அவர்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா ஒரு
கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அந்த கிளாரிட்டி கிடைச்சிருந்தா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தா போயிருக்கும். ஆனா இவர் கான்ட்ரவர்சியா போயிட்டு அவர்கிட்ட யூடியூப் மூலியமாவே ஒரு அக்யூசேஷன் மாதிரி வச்சு அதுக்கு அவரு டென்ஷன் ஆகி திருப்பி அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு திருப்பி இவர் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு அந்த வீடியோவுக்கு வந்த வியூஸை விட கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஹேட் பண்ணிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த எம்ஜி வீடியோ போட்டு வந்திருக்காரு. யாரையும் ஹேட் பண்ணாதீங்கடா. போயிட்டு கமெண்ட் அடிக்கிறீங்கன்னா ரீசனபிளா சொல்லுங்க. அதுவும் இல்லாம ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லியே ஆகணும். சிம்பிளா போயிட்டு நான் உங்களை ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பட கூதி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த இடத்துல நீங்க ரீசனபிளா சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோல என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் அடிச்சீங்கன்னா அவனே ஓகே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த லைவ் வீடியோல பிரியாணி மேன் சொல்லியிருப்பாரு, என்ன எதுக்குடா ஹேட் பண்றீங்க, என்ன எதுக்குடா ஹேட் பண்ணீங்க, போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன் ஹேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தையே அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு. எந்த சேனல்லயும் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு ப்ராப்பரா கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் கமெண்ட் பண்ண போய் ஊம்பு அப்படிங்கிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேட்டை பிடிச்ச பையன் தான். சும்மா போயிட்டு நானே கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். யாருக்காவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. கெட்ட வார்த்தையில திட்டிங்க, மாத்தி திட்டிங்க, எதே கணப்பண்ணீங்க வாடா, அதே சுண்ணி இங்க வாடா, நீங்க வந்து ஊம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா பேசிக்கிங்க. ஆனா பப்ளிக்கு போயிட்டு நீங்க கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப தப்புப்பா. அதுவும் சம்பந்தமே இல்லாம அந்த வீடியோக்கு போயிட்டு எதுக்குடா அப்படி கமெண்ட் அடிக்கிறீங்க, எனக்கு சுத்தமா புரியல. So what I am going to say is whoever is going to upload new videos in YouTube, just understand how it is happening and all. ஏன்னா நீங்க சாதாரணமா வீடியோ போட்டீங்கன்னா 4 பேர் உங்களை கலாய்க்கிறதுக்கு ஆள் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. சும்மா ஒருத்தன் கலாய்ச்சிட்டு இருப்பான். இன்னொரு கமெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அதுல ரீசன் இருக்கும். ஏன் உங்க வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்து நீங்க அடுத்த தடவை நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போமா, என் சேனல்ல என்னென்னலாம் கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு என்ன கமெண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. டே வன்ம முட்டா கூதி எம்டி ஹேண்டே வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவார்டா. அந்த வீடியோவில் கலெக்ட் பண்ணுறதுலாம் கூட இருக்கிறவங்க அவரை கண்டினியூஸாக பார்த்ததாண்டா தெரியும். நீ வன்ம புண்டையில் பொறாம புண்டையில் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யூ நோ வாட் ஐ ஹாவ் ரிப்ளைட்? I noticed it bro, but it is subjective. And do you know what is Pundai? If you want to know what is Pundai, then please watch my video. ஆக்சுவலி இது சப்ஜெக்டிவ் தான். அந்த வீடியோல நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவருக்கு யார் அந்த வீடியோவை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் இதை ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமாக தான் வச்சிருந்தேன். அவங்க சிரிக்கிறது எனக்கே ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இவன் ஏகப்பட்ட வார்த்தையை போட்டு கெட்ட வார்த்தையை பேசியிருக்கான். இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது வாங்க. இதுக்கு முன்னாடி ஜேகேவை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா அதுல ரீசனபிளா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் தப்புன்னு தோணுச்சு, அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஒரு வீடியோ பிரைவேட்ல போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும் போல. அடுத்த கமெண்ட் பாருங்க. பாஸ் ஏன் இவ்வளவு வன்மோ, உங்களால முடிஞ்சா பண்ணு, உனக்கு வரலன்னா அதுக்கு இங்க வந்து ஏன் கதர். இது என்ன சொல்றது? இதுவும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுயமா பண்ண தெரியாத உனக்கு நீயே மொக்க போறேன்னு சொல்லியிருப்பாப்ல. நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மொக்க தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கே அப்புறம் பார்க்க தான் தெரிஞ்சது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்டா எடுத்துக்கலாம். ஏன் சொன்னீங்கன்னா தன்னை அறியாமையே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அப்ப ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட், வி ஹவ் டு மேக் சம்திங் குட் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. கொஞ்சம் ஃபேமஸ் சேனலை உன் வீடியோவில் யூஸ் பண்ணாதான் நீயும் ரீச் ஆக முடியும். ஓகே, பட் கொஞ்சம் ஓனா கண்டென்ட் போட ட்ரை பண்ணு ப்ரோ. அண்ட் ஒன் திங், திஸ் வீடியோ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான கமெண்ட் தான். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் லைக்ஸ் டிஸ்லைக்ஸை போய் பார்த்தேன். லைக்ஸை விட டிஸ்லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இஸ் பேட் இன் தட் வீடியோ. அது எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கண்டென்ட்ல போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், இந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் நான் கூட பார்த்தோன்னே என்னடா அது 50% 80%ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த லைக்ஸை வந்து ஓவராலாக கால்குலேட் பண்ணிட்டு அதில் எவ்வளோ டிஸ்லைக்ஸ் வந்துருக்கோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்காங்க. இது தெரியாமல் இத்தனை நாளாக தற்கொலையா இருந்திருக்குன்னா பார்த்துங்க. இன்னொரு கமெண்ட் இதை பார்த்தே ஆகணும். ரொம்ப க்ளோஸாக முகத்தை வைக்க வேண்டாம். என்னை பார்த்தோன்னே எப்படி இருந்திருக்கும் தெரியல. அங்கிள் அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை, நல்லா பாரியா, கேமரா அது. நாசுக்கா கமெண்ட் அடிக்கிறாரு. இப்போ வரைக்கும் எனக்கு சொல்ல வரும் கண்டென்ட் எனக்கு புரியவில்லை. ஓகே, யூடியூப் ரெக்கமெண்டட் வீடியோ ஆன் பேசிக்ஸ் ஆஃப் இதில் நான் கொஞ்சம் பேசியிருப்பேன், ஏன் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. அடுத்த தடவை இருந்து நான் உங்களுக்கு கண்டென்ட் கிளியராக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆனால் இதுவும் பாசிட்டிவ் கமெண்ட் தான், நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம எமோஷனல் இடியட்ஸ் தான். இல்லைன்னா டிஎம்கே மாதிரி கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண முடியுமா? அதுவும் இவ்வளோ வருஷமா? இதெல்லாம் அவர் மனக்குமுறல்களை கமெண்ட் அடிச்சிருக்காரு. இதில் நம்மளை பற்றி ரிவ்யூ பண்ணல, அதனால அதை விட்டுறலாம். அதான் எம்ஜியில் டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டாயா. ஸோ வாட் எவர் ஐ எம் சேயிங் இஸ், இஃப் சம்படி இஸ் கமெண்டிங் ஆன் யூ, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எய்தர் இட் இஸ் ஆக்சுவல் கமெண்ட் ஆர் ஹேட்டட் கமெண்ட். உங்களை ஹேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சிருந்தானா கெட்ட வார்த்தையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு தருண் ப்ரோ சொல்லியிருக்காரு. நான் சொல்லலப்பா. அப்புறம் ஏடியும் சொல்லியிருப்பாரு, எம்ஜியும் சொல்லியிருப்பாரு. ப்ரோ
நான் அவங்களை தட்டி கொடுக்குறேன் ப்ரோ. அழாதடா சுன்னி, டோன்ட் ஃபீல், அழக்கூடாதுடா, இதுவும் கடந்து போகும். யாருமே 100% ஒழுங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் இர்ஃபான் will do some bad things, you will also do some bad things. கடைசியில என்ன பண்ணணும்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். தப்பு பண்ணிட்ட, இருந்தாலும் தப்பு பண்ண இடத்துல ஒத்துக்கணும். நீ அதை ஒத்துக்காம திருப்பி அதுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல முட்டு கொடுத்துட்டு இருக்க, அதுவும் தவறு. ஐ ஹோப் திஸ் will support the people who are putting new videos in the YouTube. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போ. பை.